கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் இந்த ஆராதனையிலே இந்த வருடத்திலும் கூட நம்ம எப்படிப்பட்டதான விதத்திலே பாவத்தை ஜெயித்து வாழ வேண்டும் என்கிற விதத்திலே ஒரு சத்தியத்தை தியானிக்க போகிறோம். ஏசாயாவுடைய புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும், எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தையும் வாசித்து ஒரு தலைப்பெடுத்து இன்றைக்கும் காலை ஆராதனையிலே இன்றைக்கும் நாம் சத்தியத்தை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. வாசிக்க கேட்போம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருத்திரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பகுதியிலே இந்த வேத வாக்கியங்கள்ல இருந்து ஒன்று அறிந்து கொள்ளும். நம்முடைய ஜீவியத்திலே இந்த நாட்களிலே இந்த காலகட்டங்களிலே தேவனையும் மனிதனையும் பிரிப்பது எது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். இந்த வேத பகுதியிலிருந்து அறிந்து கொள்ளும் அக்கிரமங்கள் பாவங்கள் என்பதை தேவனையும் மனிதனையும் பிரிக்கிறது. நம்முடைய வேத புத்தகத்தை 3 பிரிவாக பிரித்து உபதேசமாக சத்தியமாக வசனமாக நாம் தியானிப்போமானால், ஒன்று விழுந்து போன மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனையும் மனிதனையும் பிரிக்கிற பாவம் எது என்பதை குறித்த ஒரு உபதேசமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2, அந்த பாவம் அந்த நடுசுவர் எப்படி தகர்க்கப்படுகிறது அல்லது இன்றைக்கு கிருபையின் காலத்தில் அது எப்படி தகர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்த சத்தியங்களாய் எடுத்துக்கொள்ளலாம். 3, பாவமில்லாத மனிதனாய் தேவனோடு கூட மனிதன் இசைந்து வாழ்வதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்த பகுதியான உபதேசமாய் எடுத்துக்கொள்ளலாம். சுருக்கமாய் வேத வசனங்களை சரியாக உட்கார்ந்து ஆராய்ந்து பகுத்து பிரித்து படிப்போமானால் தேவனை விட்டு பிரிக்கிறது எது என்பதையும், அது எப்படி அழிக்கப்பட்டது பட வேண்டும் என்பதை குறித்தும், எப்படி ஒரு மனிதன் தேவனோடு கூட நம்முடைய ஆண்டவராய் இயேசப்பாவோடு கூட இந்த பூமியில் வாழும் போதும் மரணத்துக்கு பிற்பாடும் அவன் வாழ்வதற்கு, பாவமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தொடர்ச்சியாக அவனுடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது என்பதுதான். நாம் வேதத்தை பகுத்து ஆராய்ந்து தியானம் பண்ணி சரியான முடிவுக்கு வந்தால் இந்த 3 குறிப்புக்குள்ளே வேத புஸ்தகத்தை சரியாக அறிந்து நம்ம வாழ்க்கையை அனுபவமாக்குவது நமக்கு நலமாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் நம்முடைய ஜீவியத்தில் இந்த வேத பகுதியிலிருந்து நாம் எடுத்துக்கொள்கிற தலைப்பு, பாவத்தை ஜெயிப்பது எப்படி. பாவத்தை ஜெயிப்பது எப்படி? ஏசாயாவுடைய புஸ்தகத்திலே 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, பாவம் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே தேவன் மனிதனுக்கு செவி கொடுக்க முடியாதபடிக்கு ஒரு நடு சுவராக அது எழும்பி நின்று கொண்டிருக்கிறது. மனிதர்கள் ஆகிய நாம் செய்கிற ஒவ்வொரு பாவங்களும், ஒரு கட்டடம் எப்படி செங்கல் ஹாலோ பிளாக் வச்சு கட்டப்படுகிறதோ, அல்லது எப்படி அந்த கட்டடம் கட்டி எழுப்பப்பட்டு அறைகளாய் மாற்றப்படுகிறதோ, அதுபோல நம்முடைய ஜீவியத்திலும் கூட நாம் தேவனோடு கூட உறவு கொள்ள முடியாதபடிக்கு, தெய்வீகமான நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியாதபடிக்கு, தெய்வீகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியாதபடிக்கு, இன்றைக்கும் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தின் பாவங்கள், ஒரு தேசத்தின் பாவங்கள், குறிக்கப்பட்ட சபை ஜனத்தின் பாவங்கள் நடு சுவராக இன்றைக்கு எழும்பி நின்று கொண்டிருக்கிறது. அருமை இரட்சகராகிய ஆண்டவராய் இயேசுப்பா இந்த பூமிக்கு வந்ததென்ற நோக்கமே இந்த சுவரை தகர்க்கும்படியாக தான். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிப்போம் என்று சொன்னால், கர்த்தராகிய ஆண்டவராய் இயேசுப்பா இந்த மனுகுலத்தின் மீட்புக்காக மனிதவரமாய் பூமிக்கு வந்ததென்ற நோக்கத்தை குறித்து அந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கும். பாவம் என்கிற நடு சுவரை தகர்த்து தேவனோடு கூட மனிதர்கள் ஒன்றாக்கப்படும்படியாக
தேவனுடைய நன்மைகளை மனிதர்கள் தடையில்லாமல் பெற்று ஆசீர்வாதமாய் அனுபவிக்கத்தக்கதாக ஆண்டவராய் இயேசுப்பா இந்த பூமிக்கு வந்தார். இன்றைக்கு நம்முடைய தியான பகுதியிலே பாவத்தை ஜெயிப்பது எப்படி என்று சொல்லி வேத பகுதியிலிருந்து ஒரு 7 குறிப்புகளை தியானித்து விட்டு நம்முடைய ஜீவியத்திலே பாவமற்ற ஒரு வாழ்க்கைக்கு ஏதுவாக தேவனாகிய கர்த்தர் செய்து வைத்திருக்கிற அந்த பலத்த செய்கைகளின் அனுபவங்களிலே நாம் காணப்பட்டு நித்திய ராஜ்யத்திலே பாவமில்லாத பரிசுத்தவான்கள் வாழ்கிற, பாவமறியாத, பாவமில்லாத, பாவம் செய்யாத பரலோகத்தின் தேவன் வாழ்கிற இடத்திலே வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. இந்த காலங்களிலே சரியாக எடுத்து பார்த்தால் நம்முடைய ஜீவியங்களிலே அநேக நேரங்களிலே நாம் நன்மை அனுபவிக்க முடியாதபடிக்கு, ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாதபடிக்கு, சில நேரங்களிலே வியாதிகளிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியாததற்கெல்லாம் காரணம் ஏதோ ஒரு விதத்திலே நம்முடைய பாவங்கள் மிகப்பெரிய காரணமாய் அமைந்து விடுகிறது. பாவம் என்கிற வார்த்தைக்கு லெக்கை தவற விடுதல் என்கிற அர்த்தம். அதனுடைய அர்த்தம் மனிதனும் தேவனும் சேர்ந்து வாழ வேண்டிய அந்த வாழ்க்கையின் லெக்கை தவறவிட வைக்கிற அனைத்தும் பாவமே. ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்து பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த போது, ஆழத்தின் மேல் இருள் இருந்த போது, ஆவியானோர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாய் சிருஷ்டித்து மனிதர்களையும் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து ஏதேன் என்கிற தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்தார். பகலின் குளிர்ச்சியான வேளைகளில் எல்லாம் தேவன் மனிதர்களோடு உலாவுகிறதும் பேசுகிறதுமான அனுபவங்கள் காணப்பட்டது. இன்றைக்கு ஆதாமுடைய வாழ்க்கையிலே பாவம் என்கிற மீறுதல் வந்ததோ, அன்றைக்கு மனிதனும் தேவனும் பிரிகிற ஒரு இடைவெளியான ஒரு அனுபவம் உண்டானது. அன்றிலிருந்து இந்நாள் வரைக்கும் மனிதர்கள் ஒரு பாவ சுவரை கட்டுகிறவர்களாய் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவராய் இயேசுப்பா ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனித அவதாரமாய் பூமிக்கு வந்தபோது இந்த பாவ சுவரை உடைத்தெறியும்படியாகத்தான் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். என் அருமை சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் ஒருவேளை உடைய வாழ்க்கையிலே நன்மைகளை தேடி நன்மைகள் கிடைக்காமல், எவ்வளவு பிரயாசப்பட்டும் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் வேதனையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு நீ உன்னுடைய வாழ்க்கையில இருப்பாயானால் இந்த நாட்களிலே அதற்கு ஒரு காரணம் உன்னுடைய வாழ்க்கையின் பாவம், உன்னுடைய குடும்பத்தாருடைய பாவம், தேசத்தின் பாவம் என்கிற பகுதிகளிலே ஒரு காரணம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆகையால் இன்றைக்கும் நம்முடைய ஜீவியத்திலே இந்த பாவ சுவர் உடைக்கப்பட வேண்டும். தனி மனிதனின் ஆசீர்வாதத்துக்கு ஒரு தனி மனிதனுடைய பாவம் காரணமாய் மாறுகிறது. ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு அந்த குடும்பத்தில் உள்ள முக்கியமான நபர்களுடைய பாவம் காரணமாய் மாறுகிறது. ஒரு தேசத்தின் ஒரு தேசத்தின் ஆசீர்வாதத்துக்கு அந்த தேச ஜனத்தின் பாவம் காரணமாய் மாறிவிடுகிறது. ஆகையால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையாகிய லெக்கை தவற விடுகிறது என்று சொன்னால், தேவனும் மனிதனும் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் தன்னோடு வாழ வேண்டும் என்கிற வாஞ்சியோடு விருப்பத்தோடு படைத்த தெய்வத்தை விட்டு மனிதனை பிரிக்கிற எதுவானாலும் அது வேதம் பாவம் என்று சொல்லுகிறது. ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் சொல்லும் போதும் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையிலே சரியான தெய்வ சத்தங்கள் இல்லை, தெய்வனோடு கூடிய உணர்வுகள் இல்லை, தேவனோடு நடக்கிற அனுபவங்கள் இல்லை, தெய்வீகமான காரியங்களிலே நமக்கு ஒன்றி வாழ்கிற அனுபவம் இல்லை. அநேகருடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற அனுபவத்தில் இருக்கிறது. என் அருமை சகோதரனே, சகோதரியே, என் அருமை தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் பாவத்தை ஜெயிப்பது எப்படி என்கிற விதத்திலே சத்தியத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதிகபட்சமான நேரத்தை எடுக்காமல் ஒரு 7 குறிப்புகளை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்துக்கு ஏற்றபடி வேதத்திலிருந்து பாவம் என்று சொல்லக்கூடிய லெக்கை தவறவிடுகிற, தேவனை விட்டு பிரிக்கிற அந்த சுவர் நம்முடைய வாழ்க்கைக்குள் வராமல் இருப்பதற்கு, அந்த சுவரின் அனுபவம் இல்லாமல் வாழ்வதற்கு, பாவம் என்கிற அனுபவம் இல்லாமல் வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதத்தில் இருந்து அறிந்து கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவராய் இயேசுப்பா நம்முடைய பாவங்களை சுமந்திருக்கிறார். வாசியுங்கள். 9:28.
கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் ஜெயங்கொண்டு ஆண்டவராய் இயேசுப்பா பாவம் அறியாதவராய் பாவம் இல்லாதவங்களாய் பாவம் செய்யாதவங்களாய் ஜெயித்தது போல நாமும் இந்த உலகத்திலே இயேசுப்பாவின் மூலமாக பாவத்தை ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே 34வது வசனத்துக்கு வரும்போது, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்கிற விதத்திலே நல்ல ஒரு வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கும். ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாயிருக்கிறான். வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனை அடிமையாய் மாற்றி விடுகிறது. பாவத்துக்கு பரிகாரமாய் நம்முடைய ஆண்டவராய் இயேசுப்பா கல்வாரி சிலுவையிலே தேவனாய் தேவகுமாரனாய் இருந்தவர் கூட மரணத்தை சந்திக்க வேண்டியதாய் இருந்தது. தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார், பாவமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பாவி அல்ல, நமக்காய் பாவமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஜெயங்கொண்டு பிதாவின் சிங்காசனத்தை சுதந்தரித்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசுப்பா சொன்னது போல, இன்றைக்கும் பாவத்தை ஜெயிப்பது எப்படி என்கிறதான அந்த தலைப்பின் கீழாக முதல் குறிப்புக்காக நாம் வாசிக்க வேண்டியதான வேத பகுதி 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தால், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தால் வாசிங்கள். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. தேவனுடைய ஜீவன் அவனுக்குள் இருக்கிறது. தேவனுடைய அந்த வல்லமை அவனுக்குள் இருக்கிறது என்றுதான் அதனுடைய அர்த்தம். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், பாவம் செய்ய மாட்டான். ஏனெனில் தேவனுடைய ஜீவன், தேவனுடைய வல்லமை, அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யார் தேவனால் பிறந்தவன்? 1 யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12, 13 வாசிக்கும் போது வாசியுங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனால் பிறந்தவர்களாய், தேவனுடைய வித்து இருக்கிறவர்களாய், அவருடைய டிஎன்ஏ, அவருடைய ஜீன் இருக்கிறவர்களாய் மாற்றப்பட்டு விடுகிறார்கள். அருமை சகோதரனே, சகோதரி, அருமை தேவனுடைய பிள்ளையே, ஆவிக்குரிய ஜீவியத்தை சற்று சீர்தூக்கி பார். எத்தனை வருடங்கள் ஆயும் தேவனால் பிறந்தவன், நான் தேவனுடைய பிள்ளை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவருடைய ஜீன், அவருடைய டிஎன்ஏ, அவருடைய வித்து நமக்குள் இருக்கிறதா என்று பாருங்கள். அவருடைய இரத்தத்தின் வல்லமை நமக்குள் இருக்கிறதா என்று பாருங்கள். ஒரு மனிதன் குறிக்கப்பட்ட பெற்றோருக்கு பிறந்திருக்கிறான் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு அந்த ஜீன் அதற்கு காரணமாய் அமைந்து விடுகிறது. சமீபத்திலே நம்முடைய பேப்பர்ல வாசித்த போது ஒரு சம்பவம் இருந்தது. அது இப்ப அவ்வளவு நமக்கு தேவை என்பதற்காக இல்ல. ஒரு வாலிப சின்ன பிள்ளை சொந்த தகப்பனால் குழந்தை உண்டாகிற விதத்திலிருந்து குழந்தை பிறக்கிறது. அப்போ அது தகப்பன் யார் என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த குழந்தையுடைய ஜீன் எடுத்து டெஸ்ட் பண்ண போது தகப்பன் தான் சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டு அவருக்கு மரண தண்டனை கொடுப்பதாக தீர்ப்பு எழுதப்பட்டிருந்ததாக பேப்பர்ல போட்டிருந்து. நமக்கு இப்ப தேவை என்பதற்காக இல்ல. இது போல நமக்குள்ளும் கூட தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். அப்ப தேவனுடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது, டிஎன்ஏ இருக்கிறது. தேவனை விட்டு பிரிகிற அனுபவத்திலே யாதொன்று நமக்குள் வந்து ஆளுகை செய்யாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாக்கிறார். அந்த ஜீன் போராட ஆரம்பிக்கிறது, அந்த ஜீவன் நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஜீவன் இருக்கிறவங்கள் இப்ப உதாரணமா என்ன சொல்லலாம், இப்ப நமக்கு சளி, ஜுரம், வியாதி, பலகீனங்கள் இந்த உலகத்துல வாழுது. நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும்
கால சூழ்நிலைக்கு தக்க நமக்குள்ள வருகிறது. ஆனா நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள அந்த சரீரம் அந்த வியாதியை எதிர்த்து போராடுறது, ஜெயிக்கிறது. சமீப காலங்களில் ஒரு சிலரை நான் கேட்கும் போது அவங்க பெரிய தெய்வீகமானவங்கன்னு இல்லாட்டாலும் கூட எனக்கு தெரிஞ்சதுல கூட சிலர்லாம் ஆஸ்பத்திரிக்கு போனதே இல்லை. ரொம்ப வயசு வரைக்கும் வாழ்ந்த சிலர்லாம் அவங்களுக்குள்ள அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருந்ததுனால அவங்களுக்கு பலவிதமான வியாதிகள் பலகீனங்கள் வந்திருக்காது. என்னன்னே அறிய முடியாதவர்களாக, அறிய விரும்பாதவர்களாக அந்த வியாதியை அவளுடைய சரீரமே அதை மேற்கொண்டு வாழ அவளுக்கு உதவி செய்திருக்கிறது. இதுதான் அந்த தேவனுடைய ஜீன், DNA. நாம் வாழ்கிற இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம். நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே சாத்தான் எப்படி நம்மை பாவம் செய்ய வைக்கலாம் என்று நினைக்கிறான். விழுந்து போன மனிதனுடைய அந்த சரீரத்தின் தன்மையுடையவளாய் இருக்கிற நாம், அந்த ஆதாமுடைய சரீரத்தின் தன்மையுடையவளாய் நாம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாத ஒன்றை செய்கிறேன், நிர்பந்தமான மனுஷன் என்று சொல்லுகிறது போல, நம்முடைய சரீரமே ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய், மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடுகிறதாய் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஜீன் இருக்கிறவர்களுக்கு அவருடைய ஜீன் பாவத்துக்கு விரோதமாய் அவளுக்கு வெற்றி கொடுக்கத்தக்கதாய் பிரயாசப்படுகிறது, வெற்றி அடையும்படியாக அவளை உழுந்து தள்ளுகிறது. 1 யோவான் 5:4 வாசிக்கும் போது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்ன விசுவாசம்? என்ன விசுவாசம்? அதான் யோவான் சுவிசேஷம் 1:12-13 வாசிக்கும் போது அவருடைய நாமத்தின் மேல் உள்ள விசுவாசம். வாசிங்கள். இப்போ 1 யோவான் 5:4 வாசித்துட்டு யோவான் சுவிசேஷம் 1:12-13 வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் DNA தேவனுடைய பிள்ளை என்கிற விதத்தில் கன்ஃபார்ம் பண்ணப்படுகிறது. ஏன் அப்படின்னா அந்த 13வது வசனத்துல சொல்லி இருக்கு, வாசிங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். உலக தோற்றத்துக்கு முன்பாக அநாதி சிநேகத்தால் கர்த்தர் நம்மை சிநேகித்து தாயின் கருவில என் கருவை கண்டு ஆண்டவர் என்னை பிறப்பித்தார். எழுத்தின்படியும் சரி, ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃபா ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்பு வந்த போதும் தேவனால் என்கிற இடம் வரும்போது நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்பது கன்ஃபார்ம் பண்ணப்படுகிறது. அல்லேலூயா. உறுதிப்படுத்தப்படுகிறது, ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. ஆகையால் பாவத்தை ஜெயிப்பதற்கு முதலாவது நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்பதை முற்றிலுமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனால் யார் பிறந்தவர்கள் என்று சொல்லுவார்கள்? விசுவாசிக்கிறவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். அல்லேலூயா. அதனால எவ்வளவுக்கு நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவன் மேல் இருக்கிறீர்களோ அவ்வளவாய் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறதையும், விசுவாசம் தான் நாம் தேவனுடைய பிள்ளை என்பதை உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நாம் இந்த பூமியில யார் எந்தெந்த பேருடைய பெற்றோருக்கு பிறந்திருக்கலாம், ஆனால் நம்முடைய லைஃப்ல தேவன் மேல், ஏசப்பாவின் மேல் நம்ம இருக்கிற ஃபெய்த் தான் நாம் யாருன்னு உறுதிப்படுத்துது, தேவனுடைய பிள்ளை என்பதை உறுதிப்படுத்து. இரண்டாவது பாவத்தை ஜெயிப்பது கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி நம்முடைய ஆராதனையில நம்ம இந்த காலகட்டங்களிலே இந்த வருடத்திலும் கூட ஜெயிக்கிறவளாய் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு தியானிக்க போறோம். சரியா? 2 வேதத்தில் வாசிக்கும் போது ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, ரோமர் 6:14 வாசிக்கும் போது, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவத்தை ஜெயிப்பதற்கு இரண்டாவது வழி கிருபைக்கு கீழ்ப்பட்ட வழி, கிருபைக்கு உட்பட்டு வாழ்கிற வழி, கிருபையினால் வாழ்கிற வழி. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அந்த நாட்களிலே, அதாவது மனுஷர்களுடைய எண்ணங்களும் நினைவுகளும் தோற்றங்களும் நித்தமும் பொல்லாதது. ஒரு 8 பேரை தவிர மொத்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் அழிப்பதற்குரிய விதத்திலே ஜனங்களுடைய பாவம் காணப்பட்டது. கிருபைக்கு கீழ்ப்பட்டவளை பாவம் மேற்கொள்ளாது. கிருபைக்கு கீழ்ப்பட்டவள் என்று சொல்வதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்?
ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெறுவார். இந்த உலகத்தில் நல்லா உழைக்கிறவங்க, சம்பாதிக்கிறாங்க, பணம் பொருள் இருக்கிறவங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவங்களுக்கு இருக்க ஆஸ்தியை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெறுகிறது. துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது கிருபை பெறுகிறது. கிருபை பெருகும் போது பாவம் நம்மளை மேற்கொள்ளாத விதத்தில் கர்த்தர் நம்மளை ஜெயமாய் மாற்றுகிறார். அது ஒரு உண்மையான விஷயம் தான். சும்மா போலிக்கு துதிக்கிறது இல்லை, உண்மையாய் தேவனை துதிக்கிற ஜனம், ஸ்தோத்திரம் பண்ற ஜனங்களுக்கு ஒரு கிருபை கிடைக்குது. அது ஒரு காலகட்டத்தில் எனக்கு கூட தெரியாம தான் இருந்துச்சு. ஆனா இந்த காலகட்டத்தில் எங்க போனாலும் தோத்திரம் 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 ஏசப்பா தோத்திரம் தோத்திரம்னு சொல்லி அவர் செய்த நன்மைகள், அவருடைய கிரியைகளை நினைத்து தேவனை துதிக்கும் போது எல்லா இடத்திலும் தேவனுடைய மகத்துவமான கிரியைகளை, கிரகிக்க முடியாத தேவனுடைய வல்லமையான செயல்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எல்லாம் சிந்தித்து தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் போது கிருபை பெறுகிறது. இந்த கிருபைகள் பெருக ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஜீவியத்தை கீழ்த்தரமான நிலவரத்துக்கு கொண்டு வர நினைக்கிற இந்த உலகத்தின் பாவங்கள், பாவத்தின் காரியங்கள் நமக்குள்ளே வராதபடிக்கு கிருபை நம்மளை கிருபை நம்மை பாதுகாக்கிறது. பாவம் மேற்கொள்ளாதபடி நாம் பாதுகாக்கப்படுகிறோம். பாவத்தை ஜெயிப்பதற்கு இரண்டாவது வழி கிருபைக்கு கீழ்ப்பட்டவள். இந்த கிருபை அதிகமா யாருக்கு கொடுக்கப்படும்? கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறது, அவ்வளவு பெரிய தெய்வ பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தெய்வ பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் இந்த இடத்துல கிருபையை நமக்கு கொண்டு வருகிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயம். இன்றைக்கு உலகத்தில் மனிதர்கள் சிசி டிவி கேமராவுக்கு பயப்படக்கூடிய காலம் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற செல்போன், இன்டர்நெட், எந்த பேஜ் எப்ப யூஸ் பண்ணாலும் சரி, ஏஐ மெத்தட்ல எந்த வீடியோ ரெடி பண்ணாலும் சரி, நம்ம செல்போன்ல உள்ள எல்லாமே இன்றைக்கு எங்க இருந்தும் நம்மளை கண்டறிய வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் அந்த செல்போன் நிறுவனத்தின் மூலமாக நம்மை அறிய முடியும். இந்த பயம் அல்ல. இந்த பயம் ஒரு மனிதன் தனியாக அல்லது சந்தர்ப்பத்தை வித்தியாசப்படுத்தி தப்பு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கிருபைக்கு கீழ்ப்பட்டவளே பாவம் மேற்கொள்ளாது. நாம் தேவனுக்கு பயப்படுகிறதுனால கிருபை கிடக்கிறது. தெய்வ பயம், தெய்வ பயத்தில் உண்டாகிற கிருபை. யோசேப்பு சொல்லுகிறார், தேவனுக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய பொல்லாங்கை செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய பொல்லாங்கை செய்வது எப்படி? கிருபை. அவனுக்கு இருக்கிற கிருபை தெய்வ பயத்தை கொண்டு வருவது. தெய்வ பயம் அவனுக்கு கிருபையை கொண்டு வருவது. கிருபை தெய்வ பயத்துக்கு ஏதுவாக ஒரு மனிதனை கொண்டு வந்து நிறுத்தும். தெய்வ பயம் பாவம் செய்யாதபடிக்கு அவனை வெற்றி உள்ளவனாய் மாற்றுகிற கிருபை அவனுக்கு கொடுக்கிறது. இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் செய்கிற பாவத்துக்கெல்லாம் ஒரு காரணம், நமக்குள்ளே தெய்வ பயத்தினால் கிடைக்கிற கிருபை நமக்கு இல்லை. கிருபை சரியாக இருக்கிற ஜனங்களுக்குள்ளே ஒரு தெய்வ பயம் இருக்கும். தெய்வ பயம் உள்ள ஜனங்களுக்கு பாவம் மேற்கொள்ளாதபடிக்குரிய கிருபையும் இருக்கும். இந்த பயம் நமக்குள்ள இல்லாத போதுதான், தெய்வ பயம் இல்லாத போதுதான் நாம் கிருபையற்றவளாய் பாவம் நம்மை மேற்கொள்ளக்கூடிய இடத்துக்கு வரும். இரண்டாவது, கிருபைக்கு கீழ்ப்பட்டவளை பாவம் மேற்கொள்ளாது. ஸ்தோத்திரம். நம்ம பொதுவா நார்மலா தேவனை துதிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னோம். அதுல கிருபைக்கு கீழ்ப்பட்டவள் என்று சொல்லும் போது தேவனுக்கு பயப்படுகிற பயம். 2 கொரிந்தியர் 7:1 சொல்லப்பட்டிருக்கும், தேவ பயத்தோடு பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த கடவும். அப்படிதானா? 2 கொரிந்தியர் 7:1 வாசிங்கள். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட அப்ப இந்த இடத்துல கிருபை என்கிற வார்த்தை தெய்வ பயத்தின் வாழ்க்கையை தான் சொல்லிக் கொடுக்கிற. சும்மா கிருபை 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 அப்படின்னு பாடிக்கிட்டு சும்மா கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வாழ்கிறது இல்லை. அங்க தெய்வ பயத்தை கொண்டு வரும். இன்னைக்கு ஆகையினால்தான் ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் இந்த தெய்வ பயத்துலதான் உலகத்துக்குரிய எத்தனையோ விஷயங்களை விட்டு வெறுத்து, உலக பிரகாரமான காரியங்களை விட்டு வெறுத்து ஜெயம் கொண்டவளாய் மாறிக்கொண்டே இருக்கிறோம். அது ஊழியர்களானாலும் விசுவாசிகளானாலும் இந்த தெய்வ பயத்தினாலதான் அந்த அனுபவத்துக்குள்ள வந்துகிட்டே இருக்கிறோம். உலகத்தில் எப்படியோப்பட்ட வேஷங்கள் வந்தாலும், உலகத்தில் எப்படியோப்பட்ட பாவங்கள் பெருகினாலும்
தெய்வ பயமுள்ள ஜனங்கள். நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்கள்ல 8 பேர், சிலராகி 8 பேர் தவிர மீதி எல்லாரும் தெய்வ பயமில்லாதவர்களாய் காணப்பட்டார்கள். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொன்னால், நோவா அந்த காலத்திலே இருந்தவர்களே நீதிமானாயிருந்தான், தெய்வ பயமுள்ளவனாயிருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாவத்தை ஜெயித்து வாழ்கிறது எப்படி, பாவத்தை ஜெயிப்பது எப்படி அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம். அதுல உண்டாகிற அந்த கிருபையினால ஜெயிக்கலாம். அது செல்போன் விஷயமானாலும் சரி, இந்த உலகத்தில் எந்த விஷயமானாலும் சரி, தேவனை விட்டு பிரிக்கிற எந்த விஷயத்திலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே அந்த கிருபையில இருப்போமானால் ஜெயித்து விடலாம். தெய்வ பயம் என்பது அவ்வளவு பெரிய கிருபையை கொடுக்கும். கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவ்வளவு பெரிய கிருபை என்ன செய்யுது, கிடைக்கும். பெரிய கிருபை ஒரு மனிதனை கிடைக்குமானா தேவனுக்கு பயம். எப்பொழுதும் பயந்து இருக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. நான் பயப்படும்படியாய் உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்து வையும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் சுத்தமுள்ளதாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தெய்வ பயத்தினால் உண்டாகிற கிருபை அல்லது கிருபை இருக்கிறது என்று சொல்லுகிறவர்களுக்குள்ளே இருக்கிற தெய்வ பயம் பாவத்தை ஜெயிக்கிறவளாய் மாற்றி விடுகிறது. பொய் சொல்ல முடியாதபடிக்கு அவளுக்குள்ளே ஒரு பயத்தை கொண்டு வரும். தப்பு பண்ண முடியாதபடிக்கு அவளுக்குள்ளே பயத்தை கொண்டு வரும். பொல்லாத சுபாவங்களை வெளிப்படுத்த முடியாதபடி அவளுக்குள்ளே பயத்தை கொண்டு வரும். துணிகரமான காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு ஒரு பயத்தை கொண்டு வரும். அதோடைய பரிசுத்த நாமத்தை மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது, பாவத்தை ஜெயிப்பதற்கு எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தால் வாசிங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாய் நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ஆமா, எதிர்க்க, பாவத்தை ஜெயிப்பதற்கு எதிர்ப்பது. உலகத்துல நமக்கு சோதனைகள், போராட்டங்கள் இருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னது போல பாவம் நிறைந்த ஒரு உலகத்திலே எந்த பக்கம் திரும்பினாலும் பாவத்தை செய்வதற்கு வழிவாசலை ஏற்படுத்தி தருகிற விதத்தில் உள்ள சூழ்நிலை உள்ள உலகத்தில் வாழ்கிறோம். சத்ருவும் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து எப்படியாயிலும் தனக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க அந்த நரகத்துக்கு ஒரு கூட்டம் ஜனத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதற்கு இந்த உலகத்துல பாவத்தை, எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் தாகம் ஏற்படுகிறது போல, எவ்வளவு பார்த்தாலும் திருப்தி அடையாத விதத்திலே பாவத்துக்குரிய சூழ்நிலையை ஏற்படுத்தி வைத்துக் கொண்டே இருக்கு. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பாவம் தேசத்தில் நிரம்பி வழியத்தக்கதாக சாத்தான் கிரியை செய்த போல இந்த கடைசி நாட்களிலும் கூட பாவத்தின் தன்மை உலகத்தில் பெருகி கொண்டே இருக்கிறது. இதுக்கு நிறைய ஆதாரங்களை சொல்ல முடியும். இந்த ஆராதனையில் அதையெல்லாம் சொல்லி சமயத்தை எடுக்க விரும்பவில்லை. தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு நன்றாக தெரியும் எவ்வளவு சட்டத்தை கொடுமையாய் சட்டத்துக்குரிய தண்டனைகளை கொடுத்தாலும் கல்ஃப் கண்ட்ரிகள் எல்லாம் துணிகரமான பாலிய இச்சைகளுக்குரிய பாவத்தை செய்கிறவர்களை நடு வீதிகளில் கொண்டு வந்து சுட்டு கொன்றால் கூட மனிதர்களுக்கு பயம் இல்லாத நிலவரத்தில் இருக்கிறது. காரணம் அவர்களுக்குள்ளே பாவத்துக்குரிய இந்த டெம்ப்டேஷன், அந்த சோதனை, அந்த போராட்டம் தான் அதற்கு காரணமாய் மாறிவிடுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பாவத்துக்கு எதிராக போராட வேண்டும். பாவத்துக்காக போராடுகிறது அல்ல, பாவத்துக்கு எதிராக போராட வேண்டும். அம்னோன் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவன் பாவத்துக்காக போராடினான், பாவத்தை செய்வதற்கேற்ற விதத்தில் போராடினான். நம்முடைய லைஃப்ல பாவத்துக்கு எதிராக இந்த போராடுகிறது என்று சொல்வது என்று சொன்னால் அர்த்தம் என்ன? நமக்குள்ளே வாதிக்கப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. நீதிமானாகிய லோத்து வாதிக்கப்படுகிறவனாயிருந்தான். பாவத்துக்கு எதிராக சின்ன சின்ன விஷயங்கள் கூட குறைவுகளாய் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரும்போது வாதிக்கப்படுகிற இருதயம், மனஸ்தாபப்படுகிற இருதயம், மனங்கசந்து அழுகிற அனுபவங்கள் தான் இதை காட்டுகிறது. எடுத்தோன்னு இந்த மார்க்கத்துக்குள்ள வந்தோன்னு எல்லாரும் புனிதர்களாய் மாற்றப்பட்டோம் என்று என்னால் சொல்ல முடியாது. பிரசங்கிக்கிற என்னால் சொல்ல முடியாது. ஏறக்குறை 39 ஆண்டு காலங்கள் மனத்தாழ்மையாய் சொன்னால் ஆண்டவராய் இயேசுப்பாவை அறிந்து கொள்கிற முதல் குறிப்பின் அனுபவத்திலே இயேசுப்பா விசுவாசித்தவுடைய பிள்ளை என்கிற இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். முழுமையா இன்னும் எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறேன் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. ஆனால் பாவத்துக்கு எதிராக போராடக்கூடிய அந்த இருதயத்தை கர்த்தர் வைத்துக் கொண்டே இருக்கிறார், அதை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். வாதிக்கப்படுகிற அனுபவம்,
சோதம் கோமாரா என்கிற இடத்திலே வாழ்ந்த லோத்து மீட்கப்பட்டதுக்கு காரணம் வேதம் சொல்லுது, வாதிக்கப்படுகிறவனாயிருந்தான். வாதிக்கப்படுகிறவனாய், பாவத்தோடு காம்ப்ரிமேஷன் பண்ணக்கூடிய இருதயம் இருக்காது. தவறை நியாயப்படுத்த விரும்ப மாட்டார்கள். பாவத்தை ஜெயிக்க விரும்புகிறவர்கள் பாவத்துக்கு எதிராக குரல் கொடுப்பார்கள். தன்னுடைய வாழ்க்கையின் பாவமானாலும் பாவம் பாவம் தான், இச்சை இச்சை தான், தப்பு தப்பு தான். நியாயப்படுத்த மாட்டார்கள், சுயநீதியை கொண்டு வர மாட்டார்கள். பாவத்துக்கு எதிராக போராடணும். நான் கோபப்பட்டது தப்பு, நான் சகிக்க முடியாமல் இருந்த தப்பு, என்னுடைய பார்வை இச்சைக்குரிய பார்வை தவறு அப்படின்னு சொல்லி அந்த நியாயப்படுத்த மாட்டார்கள். அதுதான் பாவத்துக்கு எதிராக போராடுகிறது. ரத்தம் சிந்தத்தக்கதாய் போராடவில்லை. அடுத்தவங்க ரத்தத்தை சிந்த வைக்க கூடாது, நம்ம ரத்தத்தை சிந்தணும். நான் தான் என் ஜீவியத்தின் பலகீனம், என் ஜீவியத்தின் குறைவு என்று சொல்லி தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்த்து நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்க நம்முடைய வழிகளை உயித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். இதான் அந்த பாவத்துக்கு எதிராய் போராடுகிறது. நம்முடைய இருதயமே இல்ல சரி தப்பு, பாவத்தோடு காம்ப்ரிமேஷன் பண்ணி போக கூடாது. இல்ல நான் ஆவிக்குரிய தெய்வ ஊழியன், நான் என்னுடைய அழைப்பு மேன்மையானது, நான் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜீவியம் மேன்மையானது. சில பாவங்கள் எல்லாம் சிலருடைய வாழ்க்கையில தண்டனை வாங்கி கொடுக்காம போகவே செய்யாது. சில துரோகங்கள் எல்லாம் சிலருடைய வாழ்க்கையிலே ஜீவிய காலம் எல்லாம் அவங்க வாழ்க்கையை வேதனைப்படுத்தாம விடவே செய்யாது. பாவத்துக்கு எதிராக ரத்தம் சிந்தத்தக்கதாக போராட வேண்டும். பாவத்தோடு காம்ப்ரிமேஷன் பண்ணி போக கூடாது. பழைய ஏற்பாட்டு காலங்களிலே சில ராஜாக்களோடு யுத்தங்களுக்கு போகாம யுத்தத்துக்கு சில ராஜாக்களை தங்களுக்கு அழைத்து செயல்பட்டவர்கள் இருக்க, அவெல்லாம் அழிந்து போய்விட்டார்கள், மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். பாவத்துக்கு விரோதமாய் காம்ப்ரிமேஷன் பண்ணக்கூடாது. பாவத்தை அப்படி நம்ம சுயநீதியை கொண்டு நீதிகரிக்க விரும்பக்கூடாது. தப்பு தப்பு தான். அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது தான் பாவத்துக்கு விரோதமாய் இரத்தம் சிந்தத்தக்கதாய் போராடுகிறோம். சில இடங்களிலே பாவத்துக்குரிய சின்ன சிக்ஷைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு மனப்பூர்வமான இருதயம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிக்ஷைகள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட வேண்டும். அதெல்லாம் தான் நம்முடைய ஜீவியத்திலே பாவத்துக்கு எதிராக நாம் போராடுகிறது. சில நேரங்களில் நம்முடைய ஜீவியத்திலே சில பாவங்களுக்காக சில காரியங்கள் நம்முடைய ஜீவியத்தில் சரீரத்தில் அனுமதிக்கப்படும் போது அதை ஏற்றுக்கொள்ளும் போது தான் பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறோம். அதை குறித்து அறிக்கை செய்வது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் காம்ப்ரிமேஷன் பண்ணக்கூடாது. அப்ப மூன்றாவது, பாவத்தை ஜெயிப்பதற்கு போராட வேண்டும். பாவத்தோடு காம்ப்ரிமேஷன் பண்ணக்கூடாது. இது வெறும் உபவாசம் எடுக்கிறது அப்படியெல்லாம் கிடையாது. என் ஜீவியத்துல எல்லாம் எவ்வளவு காலங்கள் உபவாசம் எடுத்திருக்கிறோம். ஒரு பெரிய பெனிஃபிட் இருந்திருக்குன்னு சொல்ல முடியாது. உபவாசம் தேவையானா தேவை. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனை பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்னா வெறும் உபவாசம் அப்படி கிடையாது. உபவாசம் இருந்து மெலஞ்சனால பாவ இச்சை வராது, பாவ சுபாவம் வராது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. உள்ளான ஜீவியத்திலே கோபத்துக்கு எதிராக, கசப்புக்கு விரோதமாக, பழிவாங்குற எண்ணங்களுக்கு விரோதமாய், மன்னிக்க முடியாத காரியங்களுக்கு விரோதமாய், உணர்வுகளிலே உண்டாகிற இச்சைகளின் அனுபவங்களுக்கு விரோதமாய், ஐயோ என்ற ஜீவியம் இப்படி இருக்கிறதே என்று சொல்லி மனங்கசந்து தெய்வ சமூகத்திலே, ஆண்டவரே எனக்கு ஒரு ஜெயத்தை தாருங்கனி, உண்மையாய் நாம் போராடும் போது, நாம் வாஞ்சிக்கும் போது, விரும்பும் போது நம்முடைய ஜீவியத்திலே பாவத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோம். பாவத்தை ஜெயிப்பது எப்படி? மூன்றாவது, எப்படி? பாவத்துக்கு விரோதமாய் ரத்தம் சிந்தத்தக்கதாய் போராடும், காம்ப்ரிமேஷன் பண்ண. நான்காவது, சமயம் ஆகிறதுனால சீக்கிரமாய் போ. ரோமருக்கு எழுதின 6ஆம் அதிகாரம் 19 இல்ல 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22 வாசிக்கும் போது, 2 தீமோத்தேயு 2:22 வாசிக்கும் போது, ஆதியாகமம் 39:12 வாசிக்கும் போது வாசிங்கள். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடும். சில இடங்கள்ல சில சூழ்நிலையில நிக்காம விலகி ஓடணும். அப்படியே எசஞ்சு போயிடக்கூடாது.
தேவையில்லாத பேச்சு பேசுறவங்க இடத்துல இருக்கக்கூடாது. தேவையில்லாத பழக்க வழக்கத்துக்குரிய இடத்துல இருக்கக்கூடாது. காலேஜுக்கு போற இடத்துல காலேஜில் நமக்கு தேவையில்லாதவங்கள்ட்ட பேசி பழகக்கூடாது. ஸ்கூலுக்கு போற இடத்துல பிள்ளைகள் ஸ்கூல்ல தேவையில்லாத விதத்துல பேசி பழகக்கூடாது. இன்னைக்கு சின்ன சின்ன பசங்க சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் தேவையில்லாதது பேசக்கூடிய இடத்துல இருக்கிறது. தேவையில்லாத நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடிய இடம் இருக்கக்கூடாது. தேவையில்லாத வீடுகள்ல போய் உட்கார்ற அனுபவம் இருக்கக்கூடாது. தங்கக்கூடிய அனுபவம் இருக்கக்கூடாது. விலகி ஓடணும். விலகி ஓடு. பாவத்தை ஜெயிப்பதுக்கு விலகணும். விலகிறதே கிடையாது. அப்படி ஆத்துல செத்த மீன் செத்த கண்ட செத்தையெல்லாம் அடிச்சுட்டு போறது மாதிரி அப்படியே போகிற போக்கிலே போறது. விலகி ஓடணும். விலகி ஓடினாதான் ஜெயிக்க முடியும். சில இடத்துல அப்படியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. விலகி ஓடணும். எல்லாரோடையும் எல்லா விஷயத்திலும் நம்ம என்ன செய்ய முடியாது, ஒத்து போக முடியாது. விலகி எவ்வளவு விலகி போகிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்குள்ள ஜெயம் கிடைக்கும். ஆமா, வாலிபத்துக்குரிய இச்சைகள் எல்லாம் ஜெயிப்பதற்கு விலகி ஓடணும். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? ஒளி இருளோடு சேராது, இருள் ஒளியோடு சேர முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் இந்த வருடத்தில் வெற்றியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு, பாவத்தை ஜெயிப்பதற்கு, நம்முடைய ஜீவியத்தில் நான்காவதாக விலகி ஓடுகிற ஒரு கிருபையை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடணும். காதலுக்குரிய சூழ்நிலைகள் வரும்போது அதுக்குரிய இடத்தை விட்டு விலகி ஓடணும். துணிகரமான பாவத்துக்குரிய சூழ்நிலைகள் வரும்போது விலகி ஓடணும். ஊழியர்களானால் விசுவாசிகளான விலகணும். விலகிதான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்படி விலகும் போதுதான் துணிகரமான பாவங்களுக்கு நாம் தப்பிக்கப்படுகிறோம். ஆதியாகமம் 39:12 வசனத்துல நித்தம் யோசேப்புக்கு ஒரு டெம்டேஷனான சோதனையான சூழ்நிலை இருந்துச்சு. ஒரு நாள்ல பலாத்காரமாய் பாவம் செய்யப்படுவதற்குரிய சூழ்நிலை வந்தபோது அவன் வீட்டை விட்டு ஓடினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன் வஸ்திரத்தை அவளுடைய கையில விட்டுட்டு வீட்டை விட்டு ஓடினான். வாசிங்க. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சையனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடினான். அவன் கண்ணு போட்டுக்கிட்டு இருக்கிறனாலலாம் வீட்டுக்குள்ள வேலை செய்துட்டு இருந்தான். ரொம்ப முக்கியமான விஷயம். துணிகரமான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்ளாதபடிக்கு இருப்பதற்கு ஓடணும். நின்று ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு காலத்துல சொல்லி இருக்கிறோம். ஒரு மலை, ஒரு எஸ்டேட் ஓனர் தனக்கு டிரைவரா இருக்கிறதுக்கு இன்டர்வியூ வச்சிருந்தார். அழைப்பு கொடுத்திருந்தாங்க. ஒரு 3-4 பேர் வந்திருந்தாங்க. முதல் ஒருத்தன் உள்ள போயிட்டு போனா அந்த எஸ்டேட் ஓனர் கேட்டாங்க, இப்படி நம்ம எஸ்டேட்ல வரும்போது ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல நம்ம ஜீப்பும் அதுக்கு பிற்பாடு ஒரு 2 அடி தான் இருக்கும். அது 2 அடியை தாண்டினா பள்ளத்துல ஜீப் விழுந்துரும். அந்த இடத்துல வரும்போது நீங்க எப்படி வண்டி ஓட்டுவீங்கன்னு கேட்டாங்க. முதல் உள்ளவன் சொன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எவ்வளவு அந்த பள்ளத்து பக்கத்துல கொண்டு போனாலும் வண்டி அழகா திருப்பி கொண்டு வந்துருவேன். சரி போன்ட்டான். ரெண்டாவது ஒருத்தனை கூப்பிட்டார். அவனை கேட்டார். அவர் சொன்னா, இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் நடுவுல வண்டி ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவேன். இந்த பக்கமும் பாதுகாப்பா அந்த பக்கமும் பாதுகாப்பா வண்டி ஓட்ட நினைப்பேன் அப்படின்னா. மூன்றாவது ஒருத்தனை கூப்பிட்டாங்க. கேட்டாரு, இப்படி ஒரு எஸ்டேட்ல ரொம்ப கொடூரமான ஒரு பாதை இருக்குது. நம்ம ஜீப்பு போகும்போது ஒரு 2 அடிக்கு அந்த பக்கத்துல பார்த்தா பள்ளத்துக்கு ஏதுவா இருக்குது. அந்த மாதிரிப்பட்ட இடத்துல எப்படி வண்டி ஓட்டுவீங்கன்னு சொன்னான். கேட்டாங்க. அவன் சொன்னா, ஐயா, எந்த அளவுக்கு பள்ளத்தை விட்டு விலக்கி வாகனத்தை பாதுகாப்போடு ஓட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஓட்டுவேன். பள்ளத்தை விட்டு எந்த அளவுக்கு நான் ஒதுக்க முடியுமோ வண்டியை அந்த அளவுக்கு ஒதுக்கி ஓட்டுவேன் சொன்னான். யார? அந்த எஸ்டேட் ஓனர் தெரிஞ்செடுத்திருப்பாங்க. அந்த எஸ்டேட் முதலாளி தெரிஞ்செடுத்திருப்பாங்க. விலகி. அல்லேலூயா. சாமர்த்தியம் அல்ல, சாமர்த்தியம் திறமைகள் தேவைதான். ஆனால் விலக்கப்படுகிற அனுபவம் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளாகிய நம்முடைய ஜீவியத்திலும் கூட விலகி ஓடுகிற ஒரு அனுபவம் தேவையாக இருக்கிறது. இன்றைக்கும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அருமை தெய்வ பிள்ளை, இந்த காலங்கள் எல்லாம்
நம்முடைய ஜீவியத்திலே ஒரு ஜெயம் கொண்ட உள்ளாய் பாவத்தை ஜெயிக்கிற ஜீவியத்துக்கு விலகி ஓடுங்கள். ஒருவேளை இந்த ஆராதனையிலும் பாவத்தை ஜெயிக்க முடியவில்லையே என்று சொல்லக்கூடிய எண்ணத்தோடு ஏக்கத்தோடு யாராயிலும் இருப்பீர்களானால், ஒருவேளை இந்த வருடத்திலும் கூட ஜெயம் கொண்டவர்களாய் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புவீர்களானால், ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்ய வேண்டும், பாவமில்லாத ஒரு ஜீவியத்தை செய்ய வேண்டும் என்று ஏசப்பா உலகத்தை ஜெயித்தது போல நானும் உலகத்தை ஜெயிக்கிறவனாய் வாழ வேண்டும் என்று விரும்புவீர்களானால், நீங்கள் இருக்கிற அந்த நிலவரத்திலே பாவத்தை விட்டு விலகி ஓடுவதற்குரிய சூழ்நிலை ஏற்படுத்தி விலகி ஓட முடியாய் ஆண்டவராகிய ஏசப்பாவுடைய வார்த்தை இந்த காலை ஆராதனையிலும் கூட உங்களை உணர்த்துகிற வார்த்தையாக இருக்கிறது. ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த வருஷம் எல்லாம் பாவத்தை ஜெயிக்கிற ஜீவியம் செய்வதற்கு விலகி ஓடக்கூடிய கிருபை நமக்கு தேவை. 5வது வேதத்தில் வாசிக்கும் போது பாவத்தை ஜெயிப்பதற்கு நமக்கு தேவை. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 19-22 வாசித்தால், ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 19-22 வாசிப்போமானால், வாசியுங்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். ஒப்புக் கொடுக்கிற ஒரு ஜீவி, ஒப்புக் கொடுக்கிற ஜீவி, ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்கணும். உபதேச சட்ட திட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனால் ஆதார் அட்டை எடுக்கணும், எடுக்கிறாங்க. ரேஷன் கார்டு வேணும், எடுக்கிறாங்க. ரேஷன் பொருள் வாங்க போய் நிக்கிறாங்க. இதெல்லாம் ஒப்பு கொடுக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான். இல்ல எனக்கு ஒண்ணு வேண்டாம், நான் எடுக்க மாட்டேன். இல்ல, பாஸ்போர்ட் வெளிநாட்டு போனோம், பாஸ்போர்ட் எடுக்கிறாங்க. அதுக்குள்ள பிரயாசத்தை காட்டு ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கணும். உபதேச சட்ட திட்டத்துக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினால். அப்ப ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் பரிசுத்தமான அனுபவத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். தலைமுடியிலிருந்து பாதம் வரைக்கும் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆவி ஆத்மா சரீரங்கள்ல இருக்கிற எல்லா அவயங்களையும் ஒப்பு கொடுக்கணும். உள்ளான மனுஷனுடைய அவயங்களை ஒப்பு கொடுக்கணும், வெளிப்பிரகாரமான மனுஷங்களுடைய அவயங்களை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தல் அப்படின்னா அர்ப்பணிக்கிறது. தேவனுக்கென்று உபதேசத்துக்கென்று ஒப்பு கொடுக்கணும். ஆகையினால்தான் இப்ப நம்ம தெய்வ பிள்ளைகள் அநேகர் காதணிகள் அணியல்னா ஒப்பு கொடுத்திருக்காங்க. காதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. காலை ஒப்பு கொடுத்திருக்காங்க. சலங்கை போடுகிறதுல ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. சரீரத்தின் அவயங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். மொத்த சரீரத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். சரீரத்தின் அவயங்கள் இச்சைக்கு ஏதுவாய் தெரியாத விதத்தில் தங்களுடைய வஸ்திரத்தினால் தங்களை தேவன் அனுமதிக்கிற, தேவன் விரும்புகிற விதத்தில் வஸ்திரத்தினால் தங்கள் சரீரங்களை மூடுகிறார்கள், ஒப்பு கொடுக்கிறார்கள். ஒப்பு கொடுக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் நம்முடைய ஜீவியங்களே எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் ஒப்பு கொடுக்கிற கிருபைகள் இல்லை. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறதான கிருபைகளை நாம் இழந்து போய் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வாதிக்கப்பட ஒப்பு கொடுத்தார்களாம். 35வது வசனம் வாசியுங்கள். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. ஒப்பு கொடுத்தாங்க. உபதேச சட்ட திட்டங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறது. வெறும் பாவம் என்று சொன்ன உடனே இச்சை இது மட்டுமல்ல, அவிசுவாசம் ஒரு பெரிய பாவம். அவிசுவாசிகளும் பயப்படுகிறவர்களும் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தோம் என்ற கடலிலே தள்ளப்படுவார்கள். பாவம் என்று சொன்ன உடனே கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை மட்டும் என்று நினைத்து விடக்கூடாது. பொல்லாத சுபாவங்கள் பாவ பட்டியலில் வரும், அவிசுவாசம் பாவ பட்டியலில் வரும், தெய்வ பயமற்றதான உலக பயம் பாவ பட்டியலில் வரும். சொந்தம், குடும்பம், சமுதாயம், தேசம், கலாச்சாரம் என்பதை பார்த்து உபதேச சட்ட திட்டத்திற்கு உபதேசங்களுக்கு கீழ்ப்படியாத முடியாதபடிக்கு இருக்கிற எல்லாம் அந்த பயங்களும் பாவம் என்கிற பட்டியலுக்கு கீழே வரும்.
இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தம் என்ற கடல்ல தள்ளப்படவில்லை யார் என்று சொல்லி வெளிப்படுத்துற விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. அப்படிதானே? 8 தானே? வாசிங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் பாருங்க, எத்தனை அஞ்சாவது கொண்டு வரார். விபசாரக்காரரும் சூனியக்காரரும் பொல்லாத சுபாவம் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். நரகம் என்பது பாவிகளுக்குரிய இடம். பயம், அவிசுவாசம், அருவருப்பானவர்கள். இந்த உலகத்துல விதவிதமான டிரெஸ்களை போட்டு அருவருப்புக்குரிய ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்கள் எல்லாம் அருவருப்பானவர்கள். கொலைபாதகர்கள், பகை. மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற மனுஷ கொலைபாதகன். எழுத்தின்படி பகை. இருதயத்துல யார் மேலேயாயில் கசப்பு இருக்குமான அதுவும் ஒரு பகைத்தான். அடுத்து விபசாரக்கார், சூனியக்கார், பொல்லாத சுபாவம். இருதயத்தில் ஒண்ணு வாயில ஒண்ணு பேசுறது, கூட்டி குறைச்சி பேசுறது. விக்கிரகாராதனைக்காரர், பொய்யர். எல்லாம் எங்க வந்துருவானா? நேரடியா இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தம் என்ற கடல்ல வருவார்கள். பாவத்தை ஜெயிப்பதற்கு 5வது நமக்கு தேவை, ஆண்டோடைய பிள்ளைகளாகி நம்முடைய ஜீவியத்திலே ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கணும். பாடுபடுதலுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்கணும். உபதேச சட்ட திட்டங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு அதை பார்க்கிறது ரொம்ப கடினமான விஷயமா இருக்கு. அதனால்தான் உலகம் சபைக்குள்ளும் சபை உலகத்துக்குள்ளும் போய்கிட்டு இருக்குது. முன்னொரு காலங்களில் ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக எல்லா ஆவிக்குரிய சபைகளிலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுக்கிற அனுபவத்துல ஜனங்களுக்குள்ளே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையின் அனுபவம் காணப்பட்டுச்சு. பாவத்தை ஜெயிப்பதற்கு 5வது ஒப்பு கொடுக்கிற ஜீவியம் தேவை. இதுக்கு எக்ஸாம்பிள் அடிக்கடி நம்ம சொல்றதுதான். 2 மீட்டர் துணி எனக்கு ஜிப்பாக எடுத்து தைக்கிறது கொண்டு கொடுத்துட்டு, ஐயா துணி எனக்கு ஒரு ஜிப்பா தச்சு தரணும் அப்படின்னு சொல்லி அளவெடுத்த பிற்பாடு துணியை நான் என் கையில வச்சுக்கிட்டேனா ஜிப்பா தைக்க முடியுமா? முடியாது. ஜிப்பா அவன் கையில துணியை கொடுத்தா ஒரு வாரம் கழிச்சு அது எனக்கு ஒரு நல்ல ஜிப்பாவா வரும். அல்லேலூயா. அப்படிதான் ஒப்பு கொடுக்கணும். அழகா ஒரு பாட்டு பாடுவாங்க, என்னை தகர்த்தீடான் தாதனிஷ்டம் எங்கில் தன்கிதமானன்னு நான் அறியுனே, என் தெய்வமே நினிஷ்டம் செய்யுவான் வந்திடனே இன்னும் மோதமாய் எந்தே இஷ்டம் என்றும் வேண்டாம் பிரியனே, நின்றே இஷ்டம் என்னில் பூர்ணமாக்கனே. அல்லேலூயா. ஆமா, ஒப்பு கொடுக்கணும். கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசுப்பா சகல விதத்திலும் ஒப்பு கொடுத்தாங்க. அப்போஸ்தலர்கள், அந்த ஆதி அப்போஸ்தல காலத்து ஜனங்கள் ஒப்பு கொடுத்தாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய தெய்வ மனிதர்கள் ஒப்பு கொடுத்தாங்க. அப்ப 5வது பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிற ஜீவியம். 6 வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்க ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தார். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். எண்ணம், நம்முடைய எண்ணம், சிந்தனை எல்லாம் நான் மரித்தவன் என்கிற விதத்தில் இருக்க வேண்டும். செத்து போயிட்டு குடிச்சு செத்த ஒருத்தன்ட்ட கொண்டு போய் பிராண்டி பாட்டில வச்சு, எப்பா மக்கா மச்சான் எழுப்பி ஒரு பெக்கு அடிச்சிருன்னா நடக்குமா? நடக்காது. உண்மையிலே எழுத்தின்படி இந்த சரீரம் பாவ இச்சைக்கு செத்துட்டா யார் என்ன செய்தாலும் நமக்கு உணர்ச்சி வராது. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்முடைய பார்வையில எண்ணங்கள்ல வாஞ்சைகள்ல வராது, வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. அது சரீரம் செத்து போயிருக்கு. இது போல நமக்குள்ளே அந்த எண்ணம், நான் பாவத்துக்கு மரித்தவன். நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயத்துல அந்த எண்ணம் இருக்கிறது. இங்க இருக்கிற யாரையாவது பகிரங்கமா களவங்க சொல்லுங்களா? இல்ல ஒளிச்சு களவங்க சொல்லுங்களா? நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் எடுப்பீங்களா? உங்க எண்ணத்திலேயே உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தேவை, உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் தேவை இருக்கான 1 லட்சம் ரூபாய் இருக்கு, நீங்க எடுப்பீங்களா?
நீங்க போற ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்குது, அவங்க விட்டுட்டு போயிருக்கிறாங்க, நீங்க எடுப்பீங்களா? ஏன் எடுக்கல? உங்களுக்கு தேவை இருக்கு தானே. ஆனா உங்களுக்கு என்ன இருக்குது? பணம் ஆசையே இருந்தாலும் உங்களுக்குள்ள என்ன இருக்குது? களவுங்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. களவுக்கு செத்து போய்விட்டேன் என்கிற எண்ணம் இருக்குது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? பரஞ்சது மனசுலாயோ ஆராதனையில எண்ணம், பாவத்துக்கு மரித்து விட்டேன் என்கிற எண்ணம். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ விஷயத்துல நாம் மரித்திருக்கிறோம் என்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறது. செய்ய முடியாது என்கிறதான எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. மரித்தவன் பாவத்துக்கு நீங்களாயிருக்கிறான். மரித்தவன் பாவத்துக்கு நீங்களாயிருக்கிறான். பாவத்தை முற்றிலுமாய் ஜெயிப்பதற்கு 6வது வழி, நான் மரித்தவன் என்கிற எண்ணம். நான் மரித்தவன், என்னால் செய்ய முடியாது என்கிறதான எண்ணம். எனக்குள் அதற்குரிய ஜீவன் இல்லை. என்கிட்ட சிலர் சொல்லும் போது சொல்லுவாங்க, நீங்க அப்படி சொல்லிருங்க பிரதர். நான் சொல்ல, என்கிட்ட வந்து கேட்டா நான் அப்படி சொல்லிக்கிட முடியாது. அது எப்படி சொல்ல முடியும்? மாற்றி எப்படி சொல்ல முடியும்? பொய் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆமா, 6 குறிப்பு ஒண்ணுக்கு ஒண்ணு கொஞ்சம் தொடர்புள்ளதா தான் இருக்கும். நம்முடைய ஆராதனையுடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம அதை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி படிக்கிறோம். ஒரு குறிப்புல உண்மையா இருந்தாலும் நம்ம ஜெயித்துடலாம். அல்லேலூயா. ஒரு குறிப்புல உண்மையா இருந்தாலும் ஜெயித்துடலாம். 7வது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாட்டு, பாவத்தை ஜெயிப்பதற்கு 7வது வழி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தின்படி. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தின்படி. இந்த 6, 7 ஏறக்குறைய ஒண்ணு போல இருக்கிற விளக்கத்தோடு தான் வரும். வாசிங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆமா. 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தா, கிறிஸ்துவனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல, கிறிஸ்துவேனில் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு ஜீவி. கிறிஸ்துவனுடைய தங்கள் மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் ஆசை இச்சைகளையும், நானோ நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசுவின் சிலுவையை குறித்து கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இருக்கும். நானோ நம்முடைய கர்த்தராய் இயேசுவின் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவேன். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கு, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க. கிறிஸ்துவனுடைய தங்கள் மாம்சத்தின் அது ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறையப்பட்ட. எவ்வளவு சித்திரவதைப்பட்டாலும் சரி, எப்படி செத்தாலும் பரவாயில்ல. சிலர் தீர்மானம் எடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, என்ன வந்தாலும் கடன் வாங்க மாட்டேன். சிலர் தீர்மானம் எடுத்திருப்பாங்க, என்ன வந்தாலும் லஞ்சம் வாங்க மாட்டேன். பிரதிஷ்டையான ஊழியத்துக்கு வரக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க, எவ்வளவு சோதனை வந்தாலும் எவ்வளவு போராட்டம், நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், எனக்கு வேண்டாம். ஆழமேறிய தீர்மானத்தை காட்டுகிறது. தேவனோடு உள்ள உடன்படிக்கையை காட்டுகிறது. பலியினால் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை கூட்டி சேருங்கள். பலியினால் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை கூட்டி சேருங்கள். நல்ல தீர்மானங்கள், ஆழமேறிய தீர்மானங்கள். கலப்பையில கை வச்சாச்சு, இனி வேண்டாம். கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டாச்சு. நல்ல வெண்வஸ்திரம் தரிக்க கர்த்தர் உதவி செய்தாச்சு. இந்த பூமியில கிடைக்காத ஒரு சிலாக்கி எனக்கு கிடைச்சாச்சு. இது என்றென்றைக்கு நாம் தங்குகிற இடம் என்று சொல்லி கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தாச்சு. என் ஆலயத்திலே கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுவேன் என்று, செவ வீட்டில் கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லியாச்சு. போதும். என்ன பெரிய உலக வாழ்க்கை? யார் உலகத்துல பெருசா சாதிச்சுட்டாங்க? யார் எதை கொண்டு போறாங்க? இந்த உலகத்துல இந்த புதுடிப்புல அழகுக்கு அழகு போனவங்களா இருந்து பாவத்தை செய்தவங்க இன்னைக்கு அருவருப்பான நிலவரத்துல சரீரத்தின் தோற்றத்தை பெற்றிருக்கிறார். குறிக்கப்பட்ட வயசுக்குள்ள ஒரிஜினல் முகத்தோற்றத்தை காட்ட முடியாத அளவுக்கு அவளுடைய தோற்றம் மாறிவிட்டதே. இவ்வளவுதான உலகம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தை ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைகிறார்கள். சிலுவையில் அறைகிறாள். ஈவு இரக்கம் இல்லாமல் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த ஆண்டவராய் இயேசுவை பிடித்து சிலுவையில் அறைந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, எனக்கு லாபமாயிருக்க எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்று விட்டேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நம்ம அடிக்கடி இந்த நாட்கள்ல சொல்லுவோம், நோவாவின் காலத்தில் என்ன நடந்துச்சோ அது மனுஷகுமாரன் வரும் காலத்திலும்
நடக்கும். பெண் கொண்டு பெண் கொடுத்து. பிலிப்பியர் 3:8 வசனத்தை வாசித்து பாருங்க. பிலிப்பியர் 3:8 வாசித்து பாருங்க. அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். 10வது வசனத்தை வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குள்ளாகி தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறையினார் என்று சொன்னது போல ஏசப்பாவின் மரணத்தின் அனுபவத்தில் உள்ள சிலுவை மரணத்துக்குள்ளாகி எப்படியும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. என்ன அருமையான வார்த்தை, எவ்வளவு அழகா ஜோடிக்கப்பட்டிருக்கு பாருங்க. கிறிஸ்துவனுடைய தங்கள் மாம்சத்தை அதன் நிச்சயங்களையும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி லாபமாயிருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன். என்ன அருமையா ஜோடிக்கப்பட்ட வார்த்தையா இருக்கு பாருங்க. ஆழமேறிய தீர்மானங்கள். கலப்பையில கை வச்சிட்டு பின்னிட்டு போக கூடாது. விசுவாச மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு, தெய்வீக சுகத்தின் அனுபவத்துக்குள்ள வந்த பிற்பாடு, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி பாடின பிற்பாடு, இயேசு மாத்திரம் போதும், பரலோகம் போதும், சீயோன் போதும், எருசலேம் போதும், கர்த்தருடைய வருகை போதும், உயிர்த்தெழுதல் போதும், மறுரூபம் போதும். உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. தானியேல் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினார், ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு. ஒவ்வொரு தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இந்த ஆழமேறிய தீர்மானங்கள். கர்த்தர் அதை விரும்புறாருங்க. சின்ன சின்ன விஷயத்துல கூட ஒரு ஆழமேறிய தீர்மானம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது இப்படிதான் வரணும். கர்த்தர் அதை கனம் பண்ணுகிறார். ஒரு சிம்சோன் முடி வளர்த்ததை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவருடைய வார்த்தையின்படி, அவர் விரும்பினதின்படி, நசரே விரதத்தின்படி முடியில தலையில சவரங்கன் கத்திப்படாத போது கர்த்தர் அதை கனம் பண்ணினார். ஒரு தேவனுடைய பிள்ளை அதை விரும்பணும். பாவத்தை ஜெயிக்கணும்னு விரும்புற தெய்வ பிள்ளைகளுக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துல கூட இப்படி தீர்மானம் இருக்கணும். அவுத்துட்டா நான் கழுதை எடுத்துட்டுச்சா ஓட்ட இஷ்டத்துக்கு ஜீவிக்கிறதுக்கா இந்த மார்க்கம் இல்ல. சிலுவையின் மார்க்கம். சிலுவையில வெற்றி சிறந்தார். எங்க வெற்றி சிறந்தார்? கொலோசியர் 2:15 வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவருடைய மரணத்துக்குள்ளாகி கிறிஸ்துவனுடைய தங்கள் மாம்சத்தை இச்சைகளை சிலுவையில அறைகிறார்கள். எப்படி கொடூரமா ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்டாங்களோ அது போல இதைத்தான் ஆண்டவரா ஏசப்பா பூமியில இருக்கும்போது உபதேசமா பேசுனாங்க. கண் இடல் உண்டாக்குனா கண்ணை பிடுங்கி போடு, கை இடல் உண்டாக்குனா கையை வெட்டி போடு, கால் இடல் உண்டாக்குனா காலை வெட்டி போடு. அது என்ன தரிச்சு போனா தீர்மானம். என் ஆண்டவரை விட்டு, என் ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்கக்கூடிய எதுவும் எனக்கு வேண்டாம். பரலோகத்துக்கு போக முடியாதபடி தடுக்கிற எதுவும் எனக்கு வேண்டாம். தீர்மானம். பாவத்தை ஜெயிப்பதற்கு கிறிஸ்துவனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு நம்ம இப்படியெல்லாம் வழி சொன்னா, என்னை பொறுத்தவரை ஒரு வழியை உங்களுக்கு சொல்லிட்டு கூட்டத்தை முடிக்க விரும்புகிறேன். பாவத்தை ஜெயிப்பதற்கான ஒரு வழி, மிகப்பெரிய வழி, ஒரே ஒரு வழி தாங்க. எல்லாவற்றுக்கும் நிறைய வழி இருக்கு. இன்றைக்கும் கூட இந்த பிரசங்கத்துக்குரிய வார்த்தைகளை தியானித்த போது கர்த்தர் எனக்கு சொல்லும்படி சொன்ன ஒரு வார்த்தை தாங்க, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஒரு மனிதன் பாவமற்றவனாய் வாழ்ந்து ஜெயித்து பரலோகத்தை சுதந்திரிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இன்றைக்கு மனிதன் சுகமாக ஜீவிப்பதற்கு மருத்துவமனை நாடலாம், பணம் சம்பாதிப்பதற்கு நிறைய வழி இருக்குது, சாதிப்பதற்கு நிறைய வழி இருக்குது, பட்டம் பெற்றுக்கொள்வதற்கு நிறைய வழி இருக்கிறது, பதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் நிறைய வழிகள் இருக்குது. ஒரு சில வழிகளாது இருக்குது. ஆனா பாவ மன்னிப்புக்கும் பரலோகம் போகிறதுக்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அது ஆண்டவராய் இயேசுப்பா மட்டும்தான். அவருடைய இரத்தம் மட்டும்தான், அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் மட்டும்தான். நானே வழி. இமய முதல் குமரி வரைக்கும் இந்த உலகத்துல எந்த கண்டங்களுக்கு போனாலும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்குது, பதவி பெற்றுக் கொள்வதற்கு படிக்கிறதுக்கு வழி இருக்கிறது, அழகுபடுத்துறதுக்கு வழி இருக்குது, அலங்காரத்துக்கு வழி இருக்குது, அருவருப்பான வாழ்க்கைக்கு வழி இருக்குது. ஆனால் ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு, பூமியில பிறந்த மண்ணுயிரான எந்த உயிரும் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு வழிதான் இருக்கு.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழிதான் இருக்கிறது. அவருடைய இரத்தத்தினால் ஒரு மனிதன் பாவத்தை ஜெயித்து மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போக முடியும். நானே வழி, நானே சத்தியம். சிலுவையின் மார்க்கம் பாவத்தை ஜெயிப்பதற்குரிய வழி. சிலுவையை பற்றிய உபதேசம் சத்தியம், பாவத்தை ஜெயிப்பதற்குரிய வழி. சிலுவையிலே ஆண்டவராய் இயேசுப்பா சிந்தின ரத்தம் ஜீவனாய் இருக்கிறது. பாவத்தை ஜெயிப்பதற்கு 7 வழி. 1, அவன் தேவனால் பிறந்தவனாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனால் பிறந்தவர்களாய் இருப்போமானால் பாவத்தை ஜெயிக்க முடியும். பாவத்தை ஜெயிப்பதற்கு தேவனால் பிறந்தவனாய் இருக்க வேண்டும். கிருபைக்கு கீழ்ப்பட்ட ஜீவியம், தெய்வ பயத்தோடு கூடிய ஜீவியம், பாவத்துக்கு விரோதமாய் பாவத்தோடு காம்ப்ரிமேஷன் பண்ணாமல் பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு ஜீவியம், பாவத்துக்கு விலகி ஓடுகிற ஜீவியம், தேவனுக்கென்று உபதேசத்துக்கென்று சத்தியத்துக்கென்று ஒப்பு கொடுக்கிற ஒரு ஜீவியம், பாவத்துக்கு மரித்தவன் என்கிற எண்ணம், சிலுவையிலே அறைந்து ஜீவிக்கிற ஒரு ஜீவியம். நம்முடைய ஆண்டவராய் இயேசுப்பா வரும்போது இந்த சத்திய உபதேசன்படி இந்த வருடத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவிய காலமெல்லாம் இப்படிப்பட்ட பாவத்தை ஜெயித்து ஜீவிக்கிற ஜீவியத்தின் அனுபவத்திலே ஆண்டவராய் இயேசுப்பாவின் இரத்தத்தினால் அந்த ஒரே வழியின் அனுபவத்தில் ஜெயித்து வரப்போகிற ஆண்டவராய் இயேசுப்பாவை சந்திக்க கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக. ஆமென்.